ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கன்னி ராசிக்காரங்களை பத்தி. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில வெளிப்படையா சொல்ல முடியாத பல ரகசியங்கள் நிறைஞ்சதுதான் கன்னி ராசிக்காரங்களோட வாழ்க்கை. கன்னி ராசி ஜோதிடத்துல 6வது ராசியா இருக்கு. அது போலதான் உங்க வாழ்க்கையிலையும் ஒழுக்கம், பகுத்தறிவு மற்றும் பூரணத்தை நாடுற குணங்கள் நிரம்பியது. புதனோட ஆதிக்கத்துல இயங்குற இந்த பூமி ராசின்னு சொல்லலாம். உங்களை பகுத்தறிவு மிக்கவங்களாகவும் விவரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாகவும் மாத்தி இருக்கு. இந்த விரிவான பதிவுல உங்களோட குணங்கள், உங்களோட பலவீனங்கள், வேலை, படிப்பு, காதல், குடும்பம், பொருளாதாரம், கணவன் மனைவி உறவு, யோகமான வயது, கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் எல்லாத்த பத்தியும் தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். வாங்க நாம வீடியோக்குள்ள போலாம். கன்னி ராசிக்காரங்களை பத்தி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இவங்களோட மனசுல கூர்மையையும் ஒழுக்கத்தையும் புரிஞ்சுக்கணும். மலை உச்சி போல இவங்களோட எண்ணங்கள் எப்பவுமே தெளிவாகவும் ஒழுங்காவும் இருக்கும். ஆனா அந்த தெளிவோட ஆழத்துல இருக்கிற பகுத்தறிவு மத்தவங்களுக்கு உதவுற மனமும் தான் இவர்களோட உண்மையான குணம். கன்னி ராசிக்காரங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல எப்பவும் கவனம் செலுத்துவாங்க. மத்தவங்க கவனிக்காத சில விஷயங்களையும் துல்லியமா கண்டுபிடிப்பாங்க. வாழ்க்கையில ஒழுங்கும் சீரும் இவர்களோட மூச்சு போல இருக்கும். இவங்க வாழற இடமும் அணியிற உடையும் பேச்சுவார்த்தை எல்லாமே சுத்தமாகவும் சீரானதாகவும் இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. சிறிய தப்பு கூட இவங்களோட பார்வைக்கு உடனே பட்டுவிடும். இந்த ராசிக்காரங்க பகுத்தறிவு நிறைந்தவங்களா இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் உடனடியா உணர்ச்சி வசப்பட்டு ஏத்துக்க மாட்டாங்க. இது சரியா தவறா, இதனால என்ன நன்மை ஏற்படும், என்ன தீமை ஏற்படும்னு ஆராய்ஞ்சுதான் முடிவு பண்ணுவாங்க. அதனால இவங்கள்ட்ட மத்தவங்க அதிக நம்பிக்கை வைப்பாங்க. உழைப்புல இவங்களுக்கு சோர்வுங்கிறதே கிடையாது. கடின உழைப்பின் மூலம்தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கறத நம்புறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. வியர்வை சிந்தி அடைந்த வெற்றி இவங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். அதே போல சுலபமா பெற விரும்ப மாட்டாங்க. முயற்சியால கிடைச்சதே இவங்களுக்கு பெருமை அப்படின்னு நம்புவாங்க. பிறருக்கு உதவணுங்கிற உணர்ச்சி இவங்களோட ரத்தத்திலேயே இருக்கும். யாராவது சிரமத்துல இருந்தா அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உடனே மனசுல வரும். ஆனா அவங்க உதவிய வெளிப்படையா சொல்லி புகழ் தேட மாட்டாங்க. தன்னலம் இல்லாத சேவை மனப்பான்மை இவங்களுக்கு அதிகம். கன்னி ராசிக்காரங்க எளிமையானவங்களாவும் அடக்கமானவங்களாவும் இருப்பாங்க. அவங்களோட திறமைய வெளிப்படுத்தி காட்ட விரும்ப மாட்டாங்க. ஆனா அந்த திறமை அவங்க வாழ்க்கையில பல வாய்ப்புகளை தரும். நேர்மையும் நீதியும் இவங்களோட அடிப்படை குணம். பொய் சொல்லவும் ஏமாத்தவும் இவங்க மனசாட்சியே இவங்கள அனுமதிக்காது. இவங்க கடமை உணர்வு அதிகமா இருக்கிறவங்க. குடும்பம், நண்பர்கள், வேலை எதுவா இருந்தாலும் அதை பூர்த்தி செய்ய வேண்டியதுதான் என் பொறுப்பு அப்படின்னு நினைக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. அதனால இவங்களை நம்பி குடும்பமும் சமூகமும் பல பொறுப்புகளை ஒப்படைச்சிருக்கும். சிந்தனையோட ஆழத்துல இவங்களுக்கு ஒப்பில்லை. பெரிய விஷயத்தையும் பெருசா சிந்திச்சு முடிவெடுப்பாங்க. ஆனா அதே சிந்தனை அதிகமாயிட்டா சில நேரங்கள்ல மன அழுத்தமாகவும் மாறிடும். இவங்களை விமர்சன மனப்பான்மை தனித்துவமானது. எதையும் அப்படியே ஏத்துக்காம ஆராய்ஞ்சுதான் ஒத்துக்குவாங்க. சில சமயம் மத்தவங்களை விமர்சிப்பது போல தோன்றினாலும் அது உண்மையிலேயே நியாயமான காரணத்தோட வரும். ஒரு விஷயத்தை தொடங்கினா அதை நிறைவு செய்ய வர விடமாட்டாங்க. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் பொறுமையா தாங்கி இறுதி வரை போராடுறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. கன்னிராசிக்காரங்க வெளியில கடினமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப பாசம் இருக்கிறவங்க. குடும்பத்தையும் நண்பர்களையும் பாதுகாக்கணுங்கிற மனசு அதிகம். அன்பை வெளிப்படையா காட்ட தெரியல அப்படின்னாலும் அந்த பாசமே அவங்கள ஒவ்வொரு செயல்லையும் தெரியும். இவங்க சில சமயம் தனிமையத்தான் விரும்புவாங்க. கூட்டத்துல இருந்தாலும் மனசுல தனியா சிந்திச்சிட்டு இருப்பாங்க. அந்த தனிமை தான் அவங்களுக்கு புதிய யோசனைகள் எல்லாம் தோன்றும், புதிய முடிவுகளை உருவாக்கும். கன்னி ராசிக்காரங்களோட பலம் மிகவும் திட்டமிட்ட விவேகமான மற்றும் கனமானவர்கள். அவர்கள் ஒழுங்கையும் நேரத்தையும் மதிப்பவங்க. வேலை வாழ்க்கையிலையும் குடும்பத்திலோட உறவுகள்லையும் அவர்கள் பொறுப்பும் நம்பிக்கைத்தன்மையும் காட்டுவாங்க. அவங்க பிரச்சனைகளை விவேகமா சிந்திச்சு தீர்வு காணற திறன் கொண்டவங்களா இருக்கிறதால மிக சிக்கலான சூழ்நிலையிலையும் நம்பகமானவர்கள். நுணுக்கமான அன்பும் பொறுப்பும் உறவுகள்ல நிலைச்சிருக்கும். உறவுகளையும் உருவாக்கும். அவர்களோட பழக்கமும் உழைப்பும் ஆராய்ச்சி மனப்பான்மையும் வாழ்க்கையில வெற்றிக்கும் முன்னேற்றத்துக்கும் உதவுது.
கன்னி ராசிக்காரங்க மத்தவங்களோட குறைய ஈஸியா கண்டுபிடிக்கிற குணம் இருக்கிறவங்க. இதனால உறவுகள்ல சிக்கல் உருவாகலாம். சில நேரங்கள்ல செயல்முறை லாபத்தையும் குறைக்கலாம். சில நேரங்கள்ல பிறரோட உதவியை கேட்கிற தயங்கறக்கு கூட இருக்கலாம். உங்க செயல்கள் உங்க ஆளுமையோட மிக முக்கியமான பகுதி. நீங்க பகுத்தறிவோட ஒழுங்காவும் செயல்படுறவங்க. உங்க மனதுல ஒரு யோசனை தோணுதுன்னா அதை ரொம்ப தெளிவா செயல்படுத்துவீங்க. உதாரணமா கன்னிராசிக்காரங்க ஒரு புதிய தொழிலை தொடங்க முடிவெடுத்தா அவர் முழு திட்டமிடலோட அதை வெற்றிகரமா நடத்துவாங்க. ஆனா உங்க அதிக விமர்சன அணுகுமுறை சில சமயங்கள்ல உங்களோட பகுத்தறிவு முடிவுகளை தாமதப்படுத்தலாம். நீங்க ஒழுங்கையும் நேர்மையும் விரும்புறீங்க. உங்க செயல்கள் பெரும்பாலும் உங்க குடும்பத்தையும் பணியையும் நோக்கியே இருக்கும். இதை பயன்படுத்தி உங்களை சில பேர் ஏமாற்றலாம். இதை தவிர்க்க உங்க செயல்களுக்கு முன்னாடி சற்று உணர்ச்சியோட திட்டமிட்டு முயற்சிக்கணும். வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கன்னிராசிக்காரங்க இயற்கையாகவே பகுத்தறிவு மிக்கவங்கனால அவங்களோட பணியிடங்கள்ல ஒழுங்கமைப்பு மற்றும் துல்லியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மற்றவங்களோட தவறுகளை சரி செய்யற திறமை இவங்களுக்கு இருக்கு. அதனால ஆய்வு, கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம், நிர்வாகம் போன்ற துறைகள்ல இவங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும். இவங்கள்ட்ட இருக்கிற நுணுக்கமான அணுகுமுறை மற்றும் பகுத்தறிவு காரணமா எழுத்து, ஆய்வு, தரவு, பகுப்பாய்வு, மருத்துவ ஆராய்ச்சி, கணக்கு வழக்கு போன்ற துறைகள்ல சிறப்பா உயர முடியும். நிதி மேலாண்மை, ஒழுங்கமைப்பு, கல்வி, நிறுவனங்கள், சேவை துறைகள்ல வெற்றி பெறறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்களுக்கு உள்ள ஒரு சவால் என்னன்னா தங்களை மிகவும் விமர்சிப்பது. இதனால சில சமயம் ஒரே வேலைக்கு நீண்ட நாள் நிலைச்சு நிற்க முடியாம போலாம். சில நேரங்கள்ல அதிக பரிபூரணத்தை நாடுறதால மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க முடிவெடுக்க கொஞ்சம் தாமதம் இருக்கலாம். சில நேரங்கள்ல அதிகமா நம்பிக்கை வச்சு ஏமாறுறதும் இருக்கலாம். கன்னி ராசிக்காரங்க காதல்ல விழும்போது அவர்கள் முழு நேர்மையோடவும் பகுத்தறிவோடவும் தான் இருப்பாங்க. இவங்கள்ட்ட இருக்கிற அன்பும் மிக தூய்மையானது. ஆனா அதுக்கு பதிலா ஒழுக்கமும் நேர்மையும் எதிர்பார்ப்பாங்க. இந்த அதீத பரிபூரணத்தை நாடுற தன்மை தான் சில நேரங்கள்ல இவங்களை ஏமாற்றத்துக்கு ஆளாக்கும். ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற நம்பிக்கையும் நேர்மையும் மற்றும் ஆராயிர தன்மை காரணமா தவறான நபர்களை இவங்க நம்பிடுறாங்க. அந்த நபர் உண்மையா நேசிக்கல அப்படின்னா அவர்கள் நேர்மையா நடந்தா உடனே மனசை ஒப்படைச்சிருவாங்க. பின்னர் அந்த நபர் விலகி போகும்போது கன்னிராசிக்காரங்க பெரும் மன உளைச்சலை அனுபவிப்பாங்க. காதல் ஏமாற்றம் இவர்களுக்கு ஈஸியானது கிடையாது. அது இவங்க மனசுல ஆழமான காயத்தை ஏற்படுத்திடும். ஒரு முறை ஏமாற்றம் அடைஞ்சா மறுபடியும் யாரையும் நம்பவே முடியாம போற நிலை வரும். சில நேரங்கள்ல அந்த காயம் பல வருடங்களுக்கு இவர்களை பின்தொடரும். அதனால இதற்குள்ள ஒரு நல்ல பக்கம் இருக்கு. அந்த அனுபவத்திலிருந்து ஒரு வலிமையான குணம் உருவாகும். தங்கள் அன்பை எங்க எப்போ வெளிப்படுத்தணுங்கிறத கத்துக்குவாங்க. உண்மையானவரை அடையாளம் காணுற திறன் அவங்களுக்கு வளர்ந்துரும். கன்னிராசிக்காரங்க இயல்பாவே சிக்கன மனப்பான்மை கொண்டவங்க. அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு சிறப்பு என்னன்னா ஒழுங்கான நிதி மேலாண்மை, சேமிப்பு மற்றும் நிலையான பொருட்களை வாங்கணும் அப்படிங்கறதுல ஆர்வம் இருக்கிறவங்க. பையில அதிகமா பணம் இருந்தாலும் மனசுல இது போதுமா, இன்னும் ஒழுங்கமா சேமிக்க வேண்டியது தானே அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவங்களுடைய பொருளாதார நிலைமை வாழ்க்கையில பல கட்டங்கள்ல ஏற்றத்தாழ்வை சந்திக்கும். சில சமயம் பெரிய லாபமும் வரும், சில சமயம் தேவையில்லாத செலவுகளும் அதிகரிக்கும். ஆனா இவங்க கிட்ட இருக்கிற பகுத்தறிவு, ஒழுக்கம் காரணமா எப்படியாவது கஷ்டத்திலிருந்து மறுபடியும் மீண்டு வந்துருவாங்க. கன்னி ராசிக்காரங்க சொத்து, நிலம், நிதி, முதலீடு போன்ற விஷயங்கள்ல முதலீடு செஞ்சா அது ரொம்ப நாளைக்கு பலன் தரும். ஆனா அவசர முடிவுகள் அல்லது மத்தவங்க சொல்றத நம்பி முதலீடு செய்யறது இவங்களுக்கு இழப்ப தர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. கன்னி ராசிக்காரங்க வாழ்க்கையில வெற்றி பெற விமர்சனத்தை கட்டுப்படுத்துவது, சந்தேகத்தை தவிர்ப்பது, பழைய காயங்களை விடுவிப்பது ஆகியவையே முக்கியமா வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியது.